ஹாய் வெல்கம். இன்னைக்கு நம்ம டேப்லா டியூட்டோரியலில் ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் டேட்டாவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஃபைல். ஸோ பாருங்கள், ஏஜ் லிஸ்ட் இந்த ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நேம் கொடுத்துருக்கேன், ஏஜ் கொடுத்துருக்கேன். ஸோ 4 நேம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏஜ் லிஸ்ட். இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணால் பாருங்கள், இங்கே கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபைல் வேணால் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் எக்ஸல் ஃபைல் தான் கனெக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். சேலரி லிஸ்ட் கொடுக்குறேன். ஓப்பன். நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலரில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஸோ பேஸ் வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு. இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஏஜ் லிஸ்ட், சேலரி லிஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்டாக இருக்குது ரெண்டும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னர், லெஃப்ட், ரைட், ஃபுல் அவுட்டர். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸில் வென் டயக்ராம் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தாங்க. சிம்பிள் இந்த சர்க்கிள் வந்து ஏன்னு வச்சுட்டு இந்த சர்க்கிள் பின்னு வச்சோம்னா இன்டர்செக்ஷன் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம இன்னர் ஜாயிண்ட்ல வந்து வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணா பேசிக்காக ஒரு காமன் ஃபீல்டு வேணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இந்த 2 ஃபைலும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இதுதான் ஏஜ் லிஸ்ட் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா சேலரி லிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேமும் சேலரி கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் வந்து காமனான ஃபீல்டு வந்து ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ரெண்டுக்கும் காமனான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேம் ஃபீல்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ராமு, மகேஷ், மீனா. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா 4 நேம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 2 ஃபைல்ஸ் எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் வந்து காமனான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இப்போ வந்து இன்னர் ஜாயின் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னர் ஜாயின் என்னன்னா ரெண்டும் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆகிறது மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும். 2 டேட்டாலையும் இருக்கிற காமனானது மட்டும் நமக்கு இன்டர்செக்ஷனில் வரும். ஸோ பாருங்க, ராமு, மகேஷ் மட்டும் வரும். ராமு, மகேஷ் இது ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸோடது. ராமு, மகேஷ் செகண்ட். இது பாருங்க, ஏஜ் இருக்கு, அதுக்குண்டான சேலரி வந்து இங்கே இருக்கு. ஸோ ஜாயிண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாருங்க, நான் ஜாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ லெஃப்ட் கொடுக்குறேன். நம்ம இந்த வென் டயக்ராம்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஏ ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் பியில் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆனது மட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து நேம்னு இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எந்த ஃபீல்டை வந்து காமனாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டோட நேம் தான் இங்கே இருக்குது. நம்ம வேணும்னா வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நேம், ஏஜ் இருக்குது இல்லையா, நம்ம அதில் நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நேம், சேலரி இருக்கும், அதில் நம்ம நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஃபீல்டை வந்து நான் காமனாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டு நேம் இங்கே இருக்குது. நம்ம லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவோடது அப்படியே வரும். செகண்ட் டேட்டாவில் வந்து இன்டர்செக்ஷன் ஆயிருக்கிறது மட்டும் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா, இந்த ஏஜ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கிறது வந்து அப்படியே வரும். இதில் இருக்கிறது அப்படியே வரும். ராமு, மகேஷ், ரம்யா, ரமேஷ். ஸோ 4 டேட்டாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆயிருக்கிறது மட்டும் செகண்ட் டேட்டால இருந்து வரும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமு, மகேஷ் இந்த 2 டேட்டா மட்டும் தான் இன்டர்செக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டால இருக்கிற ரம்யா, ரமேஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் டேட்டால வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அதுக்கு நல் வேல்யூ வந்திருக்கு. இப்போ நம்ம ரைட் ஜாயின் பார்க்கலாம். ரைட் ஜாயினும் அதே மாதிரி தான். ஸோ ரைட் சைடில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டர்செக்ஷன் ஆகிருக்கிறது மட்டும் வரும். ரைட் சைடில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக வரும். ராமு, மகேஷ், மீனா. ஸோ 3 டேட்டாஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் இன்டர்செக்ஷன் ஆனது மட்டும் வரும். ராமு, மகேஷ் இன்டர்செக்ஷன் ஆனது. ஸோ ராமு, மகேஷ் வந்திருக்கு. ஸோ இல்லாத வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு நல்லு வரும். நம்மளுக்கு வேல்யூஸ் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நல்லு வரும். ஸோ பாருங்க, இங்கே மீனாக்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு நல்லு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல் ஜாயின் பார்க்கலாங்க. ஸோ ஃபுல் ஜாயின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வென் டயக்ராம்லேருந்தே சொல்லலாம். ஸோ ஃபுல் டேட்டாவும் வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டாவும் ரைட் சைடில் இருக்கிற டேட்டாவும் ஃபுல்லாக வரும். வெதர் மேட்ச் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து ஃபுல் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ராமு, மகேஷ், ரம்யா, ரமேஷ். இதுக்கப்புறம் இங்கே 3 டேட்டா, ராமு, மகேஷ், மீனா. ஸோ 3 டேட்டாவும் வந்திருக்கு. வேல்யூஸ் இல்லாத இடத்துல நல்லு வந்திருக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நான் லெஃப்ட் ஜாயின் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பேஸாக இருக்கிறது ப்ளூ கலரில் வருது. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டா சோர்ஸ் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ பாருங்கள், பேஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு ப்ளூவில் இருக்குது. இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் ஜாயின் செலக்ட் பண்ணியிருக்கேன். கோ டு ஷீட் கொடுக்குறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் 1 ஷீட் 2 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 2 ஷீட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அது. ஸோ நம்ம நேமும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏஜ் லிஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து சேலரி லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நான் கனெக்ஷன் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏஜென்ட் சேலரின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், நான் நேம்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏஜ் லிஸ்ட், சேலரி லிஸ்ட், ஏஜென்ட் சேலரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் ஜாயின் சூஸ் பண்ணியிருக்கோம். ஷீட் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிஸ்ட், சேலரி லிஸ்ட்டும் இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ குரூப் பை டேட்டா சோர்ஸ் டேபிள் மூலம் நம்மளுக்கு குரூப் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிஸ்ட், சேலரி லிஸ்ட். ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் குரூப் பை ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அந்த ஏஜ் லிஸ்ட், சேலரி லிஸ்ட் ஹெட்டிங் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேம்னு இருக்குது. இது வந்து நேம் ஷீட் 1ன்னு இருக்குது. நம்ம எப்படி வேணால் வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், குரூப் பை டேட்டா சோர்ஸ் டேபிள் நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சேலரி லிஸ்ட் இருக்கிற நேம்ஸ் எடுக்கிறேன். சேலரி லிஸ்ட்டில் இருக்கிற நேம்ஸ் எடுத்திருக்கேன். ஏஜ் மெஷர்ஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஏஜ் லிஸ்ட் இருக்கிற நேம் எடுக்கிறேன். நம்ம 2 டேட்டா வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம மோர் தென் 2 டேட்டாவும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டேட்டாஸ் வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கனெக்ஷன்ஸில் ஆட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு CSV ஃபைல் வந்து ஆட் பண்ணுறேன். அதனால் டெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். கிரேட் இந்த ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து CSV ஃபைல், கமா செப்பரேட்டட் ஃபைல். பாருங்கள், CSV ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ இன்டர்செக்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், டேப்லாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காமனாக இருக்கிற ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேம் தான் காமனான ஃபீல்ட். இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த ஃபைல். இதில் பாருங்கள், ஃபீல்ட்ஸ் வந்து நேம், கலர், கிரேட் இருக்குது. ஸோ காமனான ஃபீல்டு வந்துட்டு நேம். ஸோ டேப்லாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு காமனான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணிக்கும். நாமளும் வந்துட்டு மேனுவலாக இங்கே சூஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணலன்னா எரர் மாதிரி வரும், ரெட் கலர் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் வீடியோஸ் ரெடி பண்ண வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.